இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில், அதுவும் சிறப்பாக புதிய வாரத்திலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு புதிய வாரம், புதிய சிந்தனைகள், புதிய நம்பிக்கையோடு நாம் இந்த வாரத்தை தொடங்குவோம். நிச்சயமாக நம்மோடு இருக்கும் கடவுள் நம்மை வழிநடத்துவார். நமது உள்ளத்திலே அமைதியை நிலைத்தெழ செய்வார். இருளிலே வாழ்கிற நம்மை ஒளியில் வாழ வைப்பார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவரின் திரு காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. இதை நாம் 3 அரசர்களுடைய விழா என்று கூட சொல்லலாம். 3 அரசர்கள் இந்த பேரொளியை காண வந்தார்கள். இந்த நிகழ்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்ச்சியை திரு அவை மீண்டும் நினைவுபடுத்தி ஒரு விழாவாகவே கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? அன்புக்குரியவர்களே, அந்த 3 அரசர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? நம்ம விவிலியத்திலே சிறப்பாக இன்று கொடுக்கப்படுகிற நற்செய்தியில் அழகாக படிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறைவார்த்தை 1 - 22 முடிய பகுதிகளிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானிகள் 3 திசையிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து வருகிறார்கள். வந்து ஏரோது மன்னனை சந்திக்கிறார்கள். சந்தித்து, விண்ணிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான விண்மீனை கண்டோம், அதை பார்த்துவிட்டு நாங்கள் வந்தோம், இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எனவே இங்குதான் அந்த மீட்பர் பிறந்திருக்கிறார், அந்த உலகத்திற்கெல்லாம் அரசர் பிறந்திருக்கிறார், நாங்கள் அவரை வணங்க வந்திருக்கிறோம் சொன்ன உடனே ஏரோது மன்னன் கலங்கி போகிறான். இருந்தாலும் அவர் தனியாக கூட்டி கொண்டு போயிட்டு வினவுகிறான். அதையெல்லாம் பார்த்துட்டு எந்த திசையில இப்படி வந்துச்சுன்னா இப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டு இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இருந்தாலும் அவர்கள் அந்த அரசர்கிட்ட அதை சொல்லாம, நீங்க போங்க, எங்க இருக்கிறான்னு பார்த்துட்டு மீண்டும் என்கிட்ட வந்து அவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நானும் அவரை போய் உங்களைப் போல நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் போகிறார்கள். அந்த விண்மீன் எங்க போய் நின்னதோ அந்த இடத்துல குழந்தை பாலனை பார்க்கிறார்கள். தண்டனிட்டு வணங்கி மீண்டுமாக அந்த இயேசுவை வணங்கிவிட்டு அவர்களுடைய பயணமானது மாற்றி விடப்படுகிறது, பாதையானது மாற்றி விடப்படுகிறது. மீண்டும் அந்த ஏரோது மன்னன்கிட்ட போகாம வேறு வழியிலே சென்று அவர்கள் நாட்டை அடைந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, அந்த 3 பேர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஸ்பார், மில்கியோர், பல்தசார். இவர்கள் 3 பேரும் அரசர்கள். 3 கிழக்கு திசையிலிருந்து வந்தார்கள். கிழக்கு திசை என்றால் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா போன்ற பகுதியிலிருந்து 3 கிழக்கு திசையிலிருந்து வந்து குழந்தை பாலனை தரிசிக்கிறார்கள். எதற்காக இவங்க வரணும்? பல மைல் தூரங்க இரவும் பகலுமாக பயணித்து வருகிறார்கள். இவங்க 3 பேரும் சாதாரண மனிதர்கள் கிடையாது, அரசர்கள். பயணித்து வருகிறார்கள். அப்படின்னா நாங்க அரசர்கள், இருந்தாலும் எங்களை விட ஒரு பேரரசர் பிறந்திருக்கிறார், இந்த உலகத்திற்கு ஒரு பேரொளியை கொண்டு வந்திருக்கிறார், மீட்பை கொண்டு வந்திருக்கிறார், அவரை நாங்கள் தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலுமாக முயற்சி செய்து நடந்து வந்து அந்த குழந்தை பாலனை சந்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, யார் இந்த 3 பேர்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஸ்பார், மில்கியோர், பல்தசார். இந்த 3 பேருமே 3 திசையிலிருந்து வருகிறாங்க. வரும்பொழுது சும்மா வரல, வர்றதே ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை தான் வருகிறாங்க. வரும்பொழுதும் அவர்கள் ஒவ்வொரு பரிசை கொண்டு வர்றாங்க, கிஃப்ட் கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசு கொண்டு வராங்க. ஒருத்தர் தங்கத்தை கொண்டு வராரு, இன்னொருத்தர் தூபத்தை கொண்டு வராரு, இன்னொருத்தர் மிர்ராவை கொண்டு வராரு. 3 முக்கியமான பொருட்களை ஒரு கொடையாகவே, ஒரு கிஃப்டாக கொண்டு வந்து இயேசுவுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். இதனுடைய அடையாளம் என்ன? விவிலிய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கம் எதை குறிக்கிறது என்றால், இயேசு பிறந்திருக்கிற இயேசு அவர் பெரிய அரசர், உயர்ந்த பண்புகள் உடையவர்.
அவர் எல்லா மக்களை விட மிக உயர்ந்தவர். தங்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிறந்திருக்கிற அந்த குழந்தை பால மிக உயர்ந்தவர். அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்க போகிறார் என்ற ஒரு கருத்தை நினைவுபடுத்த அந்த தங்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது தூபம். தூபம் யாருக்கு இங்க போடுவோம்? கடவுளுக்கு தானே காட்டுவோம். அப்ப பிறந்திருக்கிற குழந்தை கடவுள் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக, சொல்லுவதற்காக ஒரு சிம்பாலிக் மீனிங்கா தூபத்தை கொண்டு வந்து அவர் காணிக்கையா கொடுக்கிறார். அதே போன்று மிர்ரா அப்படிங்கிறது ஒரு பொருள், ஒரு நறுமண பொருள். அது எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், இறந்த ஒரு மனிதனுக்கு அந்த தெளிப்பார்கள். அப்ப இந்த இறப்பிலே தெளிக்கப்படுகிற ஒரு மிர்ரா என்கிற ஒரு நறுமணம் அங்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இது ஒரு துன்பத்தினுடைய அடையாளம் கூட என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா இந்த பிறந்திருக்கிற இயேசு அரசராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் இவர் துன்பப்பட போகிறார், இவர் மறிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நினைவுபடுத்துவதாக அவர் பிறக்கும் பொழுதே இந்த காணிக்கைகள் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த 3 ஞானிகள் என்று சொல்லுவார்கள், 3 அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் கொண்டு வந்தது இயேசுவினுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கும் என்பதை முன்னதாக அறிவிப்பதாக ஒரு இறைவாக்காகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 ஞானிகள் தேடி வருகிறார்கள். கடவுளை தேடி வந்து அவர்கள் மீட்பை கண்டுகொள்ளுகிறார்கள். அப்ப தேடி நம்ம கடவுளை நாட வேண்டும், தேடி போய் அவரை பார்க்க வேண்டும். பார்த்து நாம் அவரை தண்டனிட்டு வணங்கினால் நமக்கு மீட்பு உண்டு. அன்புக்குரியவர்கள், இந்த 3 அரசர்கள் விண்மீனை தோன்றின அந்த விண்மீனை கண்டு வந்தார்கள். அப்படின்னா இந்த விண்மீன் சாதாரண விண்மீன் அல்ல, ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், இருளை நீக்க வந்த ஒரு ஒளி என்று அந்த 3 அரசர்களுமே இயேசுவை நோக்கி வருகிறார்கள். ஒளியாக பிறந்திருக்கிறார், பாவ இருளை போக்க அந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்று இந்த இயேசுவினுடைய திரு காட்சி பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 அரசர்கள் இயேசுவை பார்த்துவிட்டு அதே வந்த வழியிலே திரும்பி போகல, அவர்கள் வேறு வழியில் செல்லுகிறார்கள். அப்ப யாரெல்லாம் கடவுளை தேடி வந்து பார்த்து அவருடைய அருளை பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய பாதை மாற்றப்படுகிறது, புதிய வாழ்வுக்குள் செல்லுகிறார்கள், புதிய பாதையில் நடந்து செல்லுகிறார்கள் என்று தெளிவாகவே இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக ஆண்டவரின் திரு காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நேரத்துல இன்றைய முதல் வாசகத்தை கூட நாம தியானிக்கணும். முதல் வாசி எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், எழு ஒளி வீசு அப்படின்னு சொல்லிட்டு, எருசலேமே எழு ஒளி வீசு, உங்களை தேடி ஒளி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒளியை பற்றிய எசாயா இறைவாக்கினர் அழகாகவே சொல்லுகிறார். இதை நாம் எசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-6 முடிய படிக்கிறோம். அழகாகவே எசாயா சொல்லுகிறார், ஒளி வீசு, உங்களை தேடி ஒளி வந்திருக்கிறது. இது நிகழ்ந்து விட்டது, நம்மை தேடி ஒளி வந்திருக்கிறது. அப்படின்னா நம்ம இருள்ல இருக்கிறோம், நமக்கு ஒரு பிரகாசத்தை, வெளிச்சத்தை கொடுக்க இயேசு வந்து விட்டார் என்று இந்த முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2வது வாசகத்திற்கு பவுல் அழகாகவே சொல்லுகிறார், நம்மை எல்லாம் மீட்க ஒரு மீட்பர் வந்து விட்டார், நம்மோடு இருக்க, நம்மோடு பயணிக்க, நமது வாழ்க்கையை, நம்பிக்கையை மிகுதியாக்க, அந்த நற்செய்தியின்படி வாழ்வதற்கு நமக்காக ஒரு மீட்பர் இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை, அவருடைய பிரசன்னத்தை சொல்லுவதாக பவுலுடைய 2ஆம் வாசகம் அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற செய்தி, நம்மை மீட்க ஒளி வந்திருக்கிறது, நம்மை மீட்க மீட்பர் பிறந்து விட்டார். அவர் அரசர், அரசருக்கெல்லாம் அரசர். அவர் கடவுள், கடவுளாக இருக்கிறார், மனிதனாக இருக்கிறார். அதை போன்று துன்பங்களையும் வாழ்க்கையிலே அனுபவித்து வெற்றியை கொடுக்க இருக்கிறார் என்பதை நமக்கு மறைமுகமாக அழகான ஒரு செய்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இன்று சிறப்பாக திருக்காட்சி பெருவிழா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேடலை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை தேடி நான் செல்ல வேண்டும், அவரை நாடி செல்ல வேண்டும். அவரை நாடி சென்று அவருடைய அற்புதங்களை கண்டுகொண்டு வேறு வழியில், அது புதிய பாதையில் வாழ வேண்டும் என்று சிறப்பாக இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே பிரியமானவர்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே சிறப்பாக இந்த விழா கொண்டாடுவதன் மூலமாக அந்த 3 அரசர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த மீட்பரை காண வேண்டும் என்று ஆவலோடு, வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு வந்தார்களோ, அதை போன்று நமது நம்பிக்கையை, ஆர்வத்தை மிகுதிப்படுத்தி இறைவனோடு இணைந்து வாழ, அந்த ஒளியின் பிரகாசத்தை உணர்ந்து வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்று ஆண்டவரின் திரு காட்சி பெருவிழா, 3 அரசர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த அரசர்கள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, தேடுங்கள், நீங்கள் மீட்பை கண்டுகொள்ளுவீர்கள், அயராது அவரையே நம்பி இருங்கள், அவரே உலகத்தை மீட்க வந்த மீட்பர் என்ற ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் உண்மையே தேடி வந்து உண்மையான மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இந்த வாரம் முழுவதும் அன்பு தெய்வமே எங்களோடு இருந்து பயணம் செய்யும், எங்கள் வாழ்வை மாற்றும், எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திரலும். நாங்கள் உண்மையை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. எங்களை சோதிக்கிற, சோர்வுகளை கொடுக்கிற, தேவையில்லாத உடல் வியாதிகள், மன வியாதிகள், சாத்தானின் கிரியை நீங்கி நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும். உறவுகள் மத்தியிலே குடும்பத்தை தூய்மையாக ஒரு புதிய குடும்பமாக, ஒரு திரு குடும்பமாக மாற்றுவீராக. எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும், எங்களுடைய சிந்தனைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய செயல்பாடுகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.